மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏகே கோகுலன். இன்றைய தினம் என்னென்று சொன்னால், பிரான்ஸ் நாட்டில் 2026 முதல் பல இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் மிகவும் முக்கியமானது எங்களுடைய அந்த விசா கார்டு காத்து சிசுன்ற விசா கார்டு மாற்றும்போது கட்டாயம் ஒவ்வொரு காட்டின் தகமைக்கேற்ற மாதிரி படிப்பு கேட்குறார். கட்டாயம் உதாரணம் 1 வருஷ கார்டு, 2 வருஷ கார்டு, 4 வருஷ கார்டு, 10 வருஷ கார்டு, நேசன் இவ்வாறான இவ்வாறான கார்டு வச்சு எடுக்க வேணும்னு சொன்னால் ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் படிப்பு கேட்குறார். அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் அறிஞ்ச உண்மை. அதை 2026 ஆண்டுலேருந்து சட்டத்தை இறுக்கி கொண்டு வந்துருக்கார். அது இருந்தால் தான் உங்களை அதுக்குரிய காட்டுறவங்க கொண்டு வந்துருக்கார். அப்புறம் இன்றைய காணொலியில் என்னென்னு சொன்னால், இந்த படிப்பு உதாரணமாக ஆவன், ஆது, பேயா, பேது, சேயா, சேது இதெல்லாம் அந்த படிக்கிற முக்கிய அந்த படிப்புகள். இதை நாங்கள் இந்த டெல்ஃப் எக்ஸாம்னு சொல்கிறது. நேரடியாக எடுக்கலாம். ஒன்று நான் படிக்காமவே நேரடியாக காசு கட்டி எடுக்க வேண்டிய காசு கட்டி பாஸ் பண்ணால் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும். ஃபெயில்னு சொன்னால் திருப்பி 2 மாதத்தாலேயோ 3 மாதம் திருப்பி அடுத்த தரம் காசு கட்டி திருப்பி எடுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு எஸ்ஏ பண்ணி பார்க்கலாம், எங்களுக்கு இது எங்களோட திறமை என்னமா இருக்குன்னு சொல்லி, எங்களோட நுவோ என்னன்னு சொல்லி எஸ்ஏ பண்ணி பார்க்கலாம் நாங்கள். இப்போ இந்தியா காணொலி என்னென்னு சொன்னால், இந்த எக்ஸாம் நடக்கிற இடங்கள் எங்கே, ஃப்ரான்ஸு எங்கெங்கே இருக்குது, அது சம்பந்தமான காணொலி தான் இன்றைய சொல்ல போகிறோம். வடிவாக கடைசி மட்டும் பாருங்கோ. இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும், நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் செய்யணும், என்னென்ன மாதிரி கேள்வி பேர் விமர்சனமாக விளக்கமாக சொல்கிறேன். கடைசி மட்டும் பாருங்கோ. தயவுசெய்து புதுக்க வாராக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டன் அமர்த்துங்கோ, மற்ற தொடர்ச்சியாக பாருங்கோ, கடைசி மட்டும் பாருங்கோ. பிடிச்சிருந்தால் எல்லோரும் அனுப்புங்க. மிக மிக முக்கிய காணொலி, ஃப்ரான்ஸ் உள்ள எல்லோரும் பார்க்க வேண்டிய காணொலியை. ஓகே, காணொலிக்கு வாங்கோ. உதாரணமாக நாங்கள் இப்போ ஊரில் இந்த பொன்சலில் வந்தவன் சரி தான், இல்லாட்டில் இஞ்சி இருந்தாக்களும் சரி தான். முதலாவது எக்ஸாம் எடுக்கிற A1ன்னு சொல்கிறது, ஆன்னு சொல்கிறது, A1 எக்ஸாம். இந்த எக்ஸாம் நார்மலாக இங்கே ஒஃபியிலே இருக்குது. ஒஃபியில் படித்த உடனே முதல் தருவினோம். படிக்க முதலே எங்களோட சில கேள்வி கேட்பினோம். ஒஃபியால் சில சோதனை சின்ன சோதனை வைப்பினோம். அதில் பாஸ் பண்ணால் உடனேயாவே A1 பாஸ் பண்ண சொல்லி கடிச்சு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு நாங்கள் ஃபெயில்னு சொன்னால் எங்களை படிக்க விட்றோம். வேணும் நார்மலாக எங்களை ஒஃபியால் 100 மணித்தியா 20 மணித்தியா 400 மணித்தியான்னு சொல்லி படிக்க முடியும். படித்து முடித்தோடனே கதை முடியும். அதான் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதான் பழமை A1ன்னு சொல்லி. ஆனால் இதே A1 டெல்ஃபிலே இருக்குது. டெல்ஃப் எக்ஸாம். டெல்ஃப்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் ஆய்வுக்காலம் மட்டும் அந்த சர்டிஃபிகேட் செல்லுபடியாகும். அதான் அந்த டெல்ஃப் எக்ஸாமின் சிறப்பு. மற்ற தேசிய ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது. அதில் அந்த விலாவல் குறைவு 2 வருஷம் சொல்லி விலாவல் குறைவு. ஆனால் இந்த டெல்ஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் உங்களோட ஆய்வுக்காலம் மட்டும் பாவிக்கலாம். அதில் இந்த A1ன்னு சொன்னது நீங்கள் கனவேரட் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒஃபியால் கொடுத்தது. ஒஃபி சர்டிஃபிகேட் கிட்டத்தட்ட அவங்கள்ட கம்ப்யூட்டரில் ஒரு 5 வருஷம் தான் எங்களோட இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. 5 வருஷம் தாண்டி போனீங்கன்னா இன்னும் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர் ஓட்ட வரைக்கும் அது மிச்சம் அழிஞ்சிடும். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்டோ சேவ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ கனவேட்டு எனக்கு அடித்து கேட்டு வேணும், தங்களோட ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் துளைஞ்சிட்டு, சில பேர் துளைஞ்சிட்டு. அப்போ அங்கே வைக்க அவங்க சொல்கிறாங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி. இது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த A1 எக்ஸாம் நீங்கள் என்ன செய்வோம், திருப்பி ஒஃபிக்கு போனால் ஒஃபிக்கு எல்லாம் கஷ்டம். திருப்பி ஒஃபி எக்ஸாம் எடுக்க மாட்டீங்க. அதில் நீங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்படி டெல்ஃப் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் டக்குன்னு போய் எடுத்து விட்றாது. சரிதானே? அப்போ இந்த டெல்ஃப் எக்ஸாம் எங்கெங்கே நடக்குது, பரிசில் கனடாத்தில் நடக்குது. நான் கடைசி மட்டும் சொல்கிற மாதிரி எங்கே நடக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு ஒவ்வொரு காசு இருக்குது. சரிதானே? உதாரணமாக A1 எக்ஸாம் டெல்ஃப் எல்லாம் முடியும். டெல்ஃப் எக்ஸாம் A1 எக்ஸாம் எடுக்கிறதுக்கு 115 ஈரோ இருந்தால் நீங்கள் எக்ஸாம் எடுக்கலாம். ஆது எக்ஸாம் ஆது எக்ஸாமுக்கு 140 ஈரோ. அதே மாதிரி பேஆன்னு சொல்கிறோம், அதுக்கு 155 ஈரோ. பேது என்றதுக்கு 180 ஈரோ. சேயான்றது அடுத்தது 220 ஈரோ. அதே மாதிரி சேது என்றதுக்கும் 220 ஈரோ. சரிதானே? இது அந்த எக்ஸாம் எடுக்கிறவங்களுடைய காசு. இப்போ எங்களுக்கு சில பேர் ஊரில் படித்து வந்துருப்போம். சில பேர் இஞ்சி எங்களுக்கு சாதாரணமாக வேலை செய்ய அவங்களோட கதைச்சு பழகவங்களுக்கு கதைச்சு பழக சரளமாக கதைக்க முடியும் எங்களுக்கு. அதை விட சில பேருக்கு ஆங்கிலம் வாசிக்க தெரிஞ்சால் கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சும் ஆங்கிலத்தோட சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட. அதனால் நாங்கள் எங்களோட மொழி இதை
அறிஞ்சு பார்க்குற ஒரு எக்ஸாம் எடுத்து பார்க்கலாம். ஃபெயில் பண்ணால் தப்பில்லை, காசு போயிடுமே, அது மாற்றிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் சில வடையில் பாஸ் பண்ணிடுவோம் நாங்களே. உதாரணம் எல்லா டைம் இருக்கும், ஆது எக்ஸாம் எடுக்கிறோன்னா 140 ரூபா போகணும். ஒரு எக்ஸாம் காசை கட்டி எக்ஸாம் எடுக்கலாம். ஃபெயில் என்றால் ஓகே, நீங்கள் திருப்பி ஒரு வீட்டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு 2 மாதமோ 3 மாதம் கழிச்சு திருப்பி 2 எடுக்கலாம். எத்தனை நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் டெல்ஃப் எக்ஸாம் ஆயுள் காலத்துக்கு அந்த சர்டிஃபிகேட் செல்லுபடியா? ஓகே, இந்த எக்ஸாம் எங்கெங்கே நடக்குது இதான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதான். ஃப்ரான்ஸில் கனடாவில் நடக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இடம் இருக்குது சொல்கிறேன். உங்களுக்கு மிக அண்மையில் என்று சொன்னால் போய் 15 நீங்கள் எக்ஸாம் எடுங்க. ஏன்னா வருங்காலத்தில் ஃப்ரான்ஸில் மிக இருக்கமா அது சர்டிஃபிகேட்ன்றது இங்கே முக்கியம். சர்டிஃபிகேட் விசா மாத்திரம் 6 பேப்பராக தான் 100 ரூபா போகிறாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கேப்பு இல்லை, சின்ன இடைவெளிக்குள்ள எக்ஸாம் எடுத்துடுவோம். ஒரு எக்ஸாம் பண்ணி பாருங்க உங்களை முடியும் என்றால். நான் இடத்த சொல்கிறேன். முதலாவது இடம் பரிசுக்கலாம், எல்லாம் பரிசுக்கலான்னு சொல்ல போகிறோம். பரிசுக்குள்ள சென்ட் டெனிஸ்ன்னு சொல்கிறோம். சென்ட் டெனிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கார்டி நோட்லேருந்து டிரெக்ஷன் எடுத்தீங்கன்றால் முதலாவது ஹோல் சென்ட் டெனிஸ். இல்லாட்டி ஏரியா டே எடுத்தீங்கன்னு சொன்னால் 2வது சத்து ஃப்ரான்ஸ், அடுத்த சென்ட் டெனிஸ். சென்ட் டெனிஸ் அதில் ரங்கி சோத்தி பண்ண வெளியிட சென்னை இறங்கி சோத்தி பண்ண அப்படியே வெளியில் அந்த பீரோ இருக்கு. அட்ரஸ் சொல்கிறோன்னு மாதிரியா நோட் பண்ணுங்க. அந்த அட்ரஸ் சென்னை அட்ரஸ் 8 ரியூ சார்லஸ் மிச்சல் 93 சென்ட் டெனிஸ். இதுதான் அந்த அட்ரஸ். ஓகே, அப்படியே நோட் பண்ணிடுங்க. உங்களை நான் வந்து டெலிஃபோன் நம்பர்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அடித்து கேட்டு போகலாம். சரிதான். டெலிஃபோன் நம்பர் 01 டெலிஃபோன் நம்பர் 01 48 40 99 80. திருப்பி சொல்கிறேன். 01 48 40 99 80. இதுதான் சென்னையில் அந்த எக்ஸாம் நடக்கிற அந்த சென்டர் நம்பர். அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அங்கே நீங்கள் போனீங்கன்னால் இப்படி ஃபோம் ஒன்று உங்களுக்கு தருவீங்க. இந்த ஃபோம் பாருங்க, இப்படி ஃபோம் ஒன்று உங்களுக்கு தருவீங்க. ஃபோம் ஒன்று சரியா போன ஃபோம் தந்தீங்கன்னால் அதில் ஒன்றும் இல்லை. அதில் உங்களோட விசாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா, விசாக்கும் இந்த எக்ஸாமுக்கும் சம்மந்தம் இல்லை. விசா இல்லாக்களும் இந்த எக்ஸாம் எடுக்கலாம். அதான் பழக்கம். இதில் உங்களோட பேரும் உங்களோட பேனும் அடுத்தது எங்கே இருக்கிறீங்க, டெலிஃபோன் நம்பர், மெயில் நம்பர், ஒரு 5-6 விஷயம்தான். சரிதா. பின்னுக்கு உங்களோட சைன் வச்சு ரப்பினா சரி. இந்த எக்ஸாம் சென்டென்ஸில் நடக்க போது எப்போன்னு சொல்கிற மாதிரியா பாருங்கள். சென்டென்ஸில் இந்த எக்ஸாம் எக்ஸாம் இப்போ மே மாதம் எக்ஸாம் நாளையோட க்ளோசிங் டேட். மேண்டா இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது நாளையோட இந்த அவன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறது, அன்ஸ்கிரிப்ஷன் பதிவு நிப்பாட்டினம் ஜூன் மாதத்துக்குரியது. அடுத்த எக்ஸாம் ஜூலை மாதம் எல்லா எக்ஸாம் நடக்க போது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி எக்ஸாம். எதுக்கு? ஆவண்ணுக்கும் ஆதுவுக்கும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. ஓகே, இதுக்கு நீங்கள் கொண்ட முதலே பதியணும். பதிகிற கடைசி தேதி 6ஆம் மாதம், அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு முதல் பதிஞ்சிருவோம். அதுக்கு பிறகு போனீங்கன்றால் அவங்க 7ஆம் மாதம் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு உங்களை எடுக்க மாட்டாங்க. நாங்கள 8ம் 9ம் அவங்க 8ஆம் மாதம் அவங்க வக்கன்ஸ் செப்டம்பர் வக்கன். அதுக்கப்புறம் ஊத் மாதம் தான் திருப்பி நீங்கள் பதிவாங்க. அப்போ நீங்கள் இப்போ அவசரம் எக்ஸாம் எடுக்க போகிறார்கள். இப்போ 6ஆம் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னுக்கு போனீங்கன்னா 7ஆம் மாதம் எக்ஸாம் எடுப்பீங்க. 7ஆம் மாதம் 7ஆம் தேதி எக்ஸாம். என்ன எக்ஸாம்? ஆவன் ஆது எக்ஸாம் நடக்கும் சென்டென்ஸ்லையா. அதே சென்டென்ஸில் பேது நடக்குது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி நடக்கும். ஜூலை மாதம் 8ஆம் தேதி நடக்குது சென்டென்ஸில். ஓகே, அதுக்கும் எல்லாம் இதுதான். 6ஆம் மாதம் 12ஆம் தேதிக்கு முதல் எல்லாம் 15 நீங்கள் 7ஆம் மாதம் 8ஆம் தேதி எக்ஸாம் எடுப்பீங்க. இதுக்கு தவறிச்சிங்கன்னால் திருப்பி நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எக்ஸாம் பின்னும் போகும். ஆகஸ்ட் மாதம் போகும். இந்த 8ஆம் மாதம் வக்கன்ஸ் டே 8ஆம் மாதம் பிறகு உங்களோட எக்ஸாம் இருக்குது. விளங்குதா? சென்டென்ஸில் எக்ஸாம் ரெடியாக இருக்குது 7ஆம் மாதத்துக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, டெல்ஃப் எக்ஸாம் உங்களோட ஆயுட்காலம் மட்டும் இந்த எக்ஸாம் உங்களோட சர்டிஃபிகேட் செல்லுபடியா. அடுத்தது இது நான் சொன்ன சென்டென்ஸில். என்னோட பேருக்கு ஜுவிசின்னு சொல்லி, ஜுவிசிலையும் இதே எக்ஸாம் நடக்க போது. ஜுவிசின்ற அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்க. செங் அவென்யூ தூலா ரிபப்ளிக் 91 260 ஜுவிசி. 91 260 ஜுவிசி. இந்த அட்ரஸில்
அந்த பீரோ இருக்குது. அங்கே போனீங்கன்னா யூஎஸ்சியில் இருக்கிறார்கள். அங்கே போய் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு பதியலாம். இந்த யூஎஸ்சியில் இந்த பீரோ திறந்திருக்க நேரம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளும் தான் திறந்திருக்கும். விடிய 9 மணிலேருந்து 12:30 மட்டும் திறந்திருக்கும். அதே மாதிரி பின்னேரம் 1:30லேருந்து 4:30 மட்டும் திறந்திருக்கும் யூவிசியில். ஆனால் சென்டெனிஸில் திறந்திருக்க நேரம் திருப்பி சொல்லுங்கள். சென்டெனிஸில் திறந்த நேரம் திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் திறந்திருக்குமா? திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் திறந்திருக்கும். 9:30லேருந்து 1 மணி மட்டும் திறந்திருக்கும். பிறகு பின்னேரம் 2 மணிலேருந்து 4 மணி மட்டும் திறந்திருக்கும். அதே மாதிரி இவரியிலையும் இருக்குது. எவ்ரி 2 இடத்துலையும் இந்த பீரோ இருக்குது. அது வந்து அதில் டெலிஃபோன் நம்பர் எவ்ரியின் டெலிஃபோன் நம்பருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. 07 67 52 05 09. திருப்பி சொல்கிறேன். இவரின் டெலிஃபோன் நம்பர் சொல்கிறேன். 07 67 52 05 09. இது வந்து எவ்ரியில் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த நம்பரை கடிச்சிட்டு அங்கே கனெக்ட் பண்ணி போனீங்கன்னா அங்கே எக்ஸாம் எப்போன்னு சொல்லுவேன். அதே மாதிரி 69 டிபார்ட்மெண்ட்ல ஒன்று இருக்குது. 69 டிபார்ட்மெண்ட் வெலுக்கோன் வெலான்னு சொல்லி 69 டிபார்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் எடுக்கிற இடம் இருக்குது. அதில் டெலிஃபோன் நம்பர் சொல்கிறேன் பாருங்க. 04 72 89 20 42. இது வந்து இவ்வளோ வந்து எக்ஸாம் நடக்கிற சென்டர் இடங்கள். சரியோ? அதை விட இன்னொரு சென்டர் இருக்குது பாரிஸில் பக்கத்தில். பாரிஸ் காடி ரோட்லேருந்து மிக அண்மையில் கொலினல் ஃபேபியன் சொல்கிறோம். 2ஆம் நம்பர் மெட்ரோ எடுக்கணும். நெசியோன் ட்ரெக்ஷன் காடி ரோட்லேருந்து 2ஆம் நம்பர் மெட்ரோ எடுக்கணும். நெசியோன் ட்ரெக்ஷனில் 3ஆம் ஹோல் கொலினல் ஃபேபியன் சொல்லுவோம். அங்கே ராங்குவோம். நீங்கள் ராங்கினீங்க என்றால் அங்கே ஒரு சென்டர் இருக்குது. சரி, அதில் டெலிஃபோன் நம்பர் சொல்கிறபடியா பாருங்க. அந்த அட்ரஸும் சொல்கிறேன். அட்ரஸ் வந்து 10 ரியூ டு பிசம் சென்ட் லூயி 75 010 பாரிஸ். இதான் அந்த அட்ரஸ். கொலின ஃபேமிலியில் இருக்கிற இடம். டெலிஃபோன் நம்பரும் சொல்கிறேன். 01 85 09 18 85. திருப்பி சொல்கிறோம் இந்த நம்பர். 01 85 09 18 85. மீண்டும் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு. வழியாக கேளுங்க. இங்கே வந்து என்னென்னு சொன்னால் எல்லாம் இதே மாதிரி தான். ஆவன் ஆது பேயா பேது எல்லாம் செய்யா எல்லாம் இருக்குது. இவங்களை இங்கே உங்களோட 15 ஆன்ஸ்கிரிப்ஷன் செய்து போட்டு இவங்க உங்களோட சென்டருக்கு அனுப்புவாங்க. சரிதானே? இவங்க அனுப்புவாங்க. இது ஒரு பீரோ உண்டு. அது வந்து ACTE என்ற பீரோ. இவங்களோட பீரோவுக்கு பேர் வெளியில் போர்டில் எழுதியிருக்கேன். ACTE என்ற பேரில் போர்டில் எழுதியிருக்கு. இங்கே வந்து என்னென்னு சொன்னால் சிவிக்ஸ் எக்ஸாமும் எழுதலாம். சிவிக்ஸ் எக்ஸாம் இப்போ கட்டாயம் கொண்டு வந்துருக்கீங்களோ எழுதலாம். அதுக்கு 70 ஈரோடு வைக்கணும். சிவிக்ஸ் எக்ஸாம் எழுதுறது 70 ஈரோடு வைக்கணும். அதோட இங்கே ஒரு சிறப்பான அம்சம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆவன் ஆது பேயா பேது எல்லாத்தையும் ஒரு கால் எஸ்ஐ பண்ணி பார்க்கலாம். எப்படி சோதனை வரும்னு சொல்லி நீங்கள் ஒரு கால் எஸ்ஐ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு 30 யூரோ காசு எடுப்பினோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரையல் சோதனை செய்து பார்ப்பீங்க. ட்ரையலா அது இப்போ நிரந்தர சோதனை இல்லை. ட்ரையலாக இப்படி தான் சோதனை வரும் என்று நீங்கள் செய்து பார்க்கலாம். 30 ரூபா காட்டினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் விட முடியணும். எக்ஸாம் விட பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தி இப்படி தான் வரப்போன்னு சொல்லி அடுத்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் நீங்கள் போகலாம். இது வந்து திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் திறந்திருக்கும். காலம் 9லேருந்து 1:30 மட்டும் திறந்திருக்கும். பின்னேரம் 4 மணிலேருந்து 2 மணிலேருந்து 5 மணி நேரம் திறந்திருக்கும். அங்கே இந்த கோலின் ஃபேமிலி இடம். ஓகே, அடுத்தது ஒரு சின்ன விஷயம். இந்த எக்ஸாம் எப்படி வருமென்று ஒரு சோட்டா சொல்லி விட்றேன். இதோட இந்த எக்ஸாம் எப்படி வருமென்று சொல்லி நான் உங்களுக்கு பெரிய காணொலி எல்லாம் இது இப்போ சோட்டா சொல்கிறேன்னா அவசரம் எக்ஸாம் எடுக்கிறார்கள் பார்த்துட்டு போங்க. முதல் வந்து ஒரு லொத்தோ மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இது இருக்கும். அதை உங்களை எடுக்க சொல்லணும். எடுத்து நீங்கள் தான் சோஷன் எடுப்பீங்க. எடுத்து பார்த்தா அதில் உள்ள என்ன அதில் வந்து வழி இருக்கும். என்ன வழி இருக்குமென்று தான் உதாரணமாக ஒரு டாக்டர் ஃபார்மசியில் போய் நீங்கள் டாக்டரோட கதைக்க போகிறீங்க. நான் போய் ஒரு டாக்டரை கதைக்க போகிறேன். இப்போ நானும் டாக்டரும் இப்போ எங்களை இன்டர்வியூவில் இருக்கிறார்கள் 2 பேர் இருப்பினோம். நான் டாக்டர் அவள் டாக்டராக இருப்பினோம். நான் போய் கதைக்க போகிறேன். சரி மாறி நான் டாக்டராக இருக்கலாம். அவை இதாக இருக்கும். அது விரும்பின மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நேரம் தருவினோம். குறிப்பாக பண்ணிட்டு உள்ள கூப்பிடுவோம் சோதனைக்கு. இன்னும் அதை ஓடுறேன்னு சொல்லணும். நேராக கதைப்பினோம்.
முதலாவது ப்ரெஸ் வந்து எங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லணும். இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அது சம்மந்தமாக வாங்கிட்டு அது சம்மந்தமாக கொஞ்சம் கதைக்கும். 2 பேரும் உரியாட விடுவிடும். சரிதானே? இதான் இந்த முதல் ஒரு உங்களை இது. அடுத்தது ஓரல் எக்ஸாம் நடக்கும். ஓரல் எக்ஸாம் ஹெட்ஃபோனை கொழுக்கி போட்டு ஒரு அதில் சொல்லி கொண்டிருக்கும். அது சம்மந்தமாக கேள்வி பேப்பரில் இருக்கும். அது சம்மந்தமாக தான் 2வது காம்ப்ரிஹென்ஷன் ஓரல்னு சொல்கிறது. அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் அக்ரி, கேள்விக்கு விட வாசித்து விட எழுதுறது, 4 விட எழுதுறது. அடுத்தது ஒரு கடிதமாக எழுதுறது. ஆது எக்ஸாம் எடுக்கிறார்கள் ஒரு சின்ன கடிதமாக எழுதணும். பிஏ எடுக்கிறார்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு ஒன்றை தந்துட்டு அப்படி எழுதுங்க. இதுதான் வித்தியாசம். ஆவனுக்கும் பிஏக்கும் kind வித்தியாசம் இல்லை. இதை மாதிரி தான் கேள்வி முன்னு கதைப்பினா அதுக்கு பிறகு வந்து இப்படி ஏதாவது சம்மந்தமாக உரையாட வேண்டி வரும். அடுத்தது பின்னுக்கு ஒரு ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுட்டு அதை எழுத வேண்டி வரும். அடுத்தது பெரிய ஒரு பந்தி தெரியுமா பிஏக்கு, ஆதுவுக்கு சின்ன ஒரு கடிதம். இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு இது சம்மந்தம் நான் எக்ஸாம் எடுத்தேன். நான் இது சம்மந்தம் எப்படி வர வேண்டும் உங்களுக்கு பெரிய காணொலி பிறகு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் தயார்படுத்தி கொண்டு போங்க. காசு கொஞ்சம் செலவழியும். ஆனால் உங்களுக்கு மெனத்தேரியம் இருந்தால் போய் எழுதும். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு காசு. முதல்ல சொன்னாங்க அவனுக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளோ சொன்னேன்னா எஸ்எவனி பாருங்க. எஸ்எவனி பார்க்குறவங்க இந்த கொலின் 5 மெட்ரோ 2 போய் நீங்கன்றால் 30 ரூபா கட்டி எஸ்எவனி பார்க்கலாம். இனி வரும் காலம் ஃப்ரான்ஸில் மிக மிக முக்கியம் இந்த காட் மாத்திராக்கு உங்களோட படிப்பு. அதனால் தவற விட்டுறாங்கோ. சென்னைஸில் லகார் ரங்கினோன்னா பக்கத்தில் கிடக்கு. அப்படி லகார சோத்தி பண்ணி வெளியில் போக நேராக வெளியே கிடக்கு, போட்டில் கிடக்கு. கொலின் 5 கொஞ்சம் ரங்கி ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். மற்ற பல இடங்கள் நான் உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் தந்தேன்னா அடிச்சு கேட்டு நீங்கள் படியாக போகலாம். விளங்கு என்ன சொல்கிறேன்டா, இதில் டெல்ஃப் எக்ஸாம் ஆய்வுக்காலம் மட்டும் உங்களுக்கு செல்லுபடியாகும். இதனால் தவற விட்டுறாங்க ஒரு தரும் எக்ஸாமை என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நேரம் நான் காக்க விரும்பல. இந்த காணொலிக்கு புதுக்காக இணைந்தவர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சால் உங்களோட நண்பர்களுக்கு அனுப்புங்க. இந்த காணொலி முக்கியம். எக்ஸாம்ன்றது முக்கியம். டெல்ஃப் எக்ஸாமு நார்மல் எக்ஸாம் டெல்ஃப் பற்றி தான் காய்ச்சி நான் இப்போ உங்களுக்கு பிடிச்சாக்கள் உங்களை தெரிஞ்சாக்கள் எல்லாம் அனுப்புங்க. என்னென்னு சொன்னால் எல்லோரும் தேவை. வருங்காலத்தை இன்னும் இருக்க போகிறாங்க. அதனால் நாங்கள் இந்த எக்ஸாம் எடுத்தே ஆகும். காசு ஒருக்கா ஃபெயில் விடலாம், அடுத்த பாஸ் பண்ணிடுவோம். ஒருக்கா ஃபெயில் விடைக்க தெரியும். இப்படி தான் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. விளங்குங்க. அதனால் தவறு இல்லை எக்ஸாம் எடுக்கிறது. சரிதானே? ஒருக்கா எக்ஸாம் எடுங்க, எல்லாரும் எடுங்கோ. சிலவில் அங்கே போனால் உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும். அங்கே நிற்கிற எக்ஸாம் அங்கே போய் பண்ணா சொல்லுவேன் இப்படி தான் எக்ஸாம் வரும், இப்படி தான் வரும், இன்னும் கஷ்டம் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவேன் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பயப்படாதீங்க. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க என்று கூறிக்கொண்டு இந்த கவுண்டை நிறைவு செய்ய போகிறேன். விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஏகே கோகுலன். நன்றி, வணக்கம்.